everyone, welcome to my channel. நம்ம செய்ய போறது சப்பாத்தி வித் பொட்டேட்டோ கிரேவி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா கோதுமை மாவு இருக்குல்ல அது நல்லா பிசைஞ்சு வச்சு நல்லா சாஃப்டாக வரணும். சாஃப்டாக வந்து 30 நிமிஷம் வச்சுக்கலாம். 30 நிமிஷம் ஊற வச்சுட்டு பார்க்கலாம். அப்புறம் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு கிரேவிக்காக ஃபர்ஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துட்டு தண்ணி ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு போட்டோடனே பாயில் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பாயில் பண்ணுறதுக்காக கேஸ் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ மேலே குக்கர் வச்சுக்கலாம். பார்த்தீங்க இப்போ குக்கர் மேலே மூடிக்கலாம். இப்போ நம்ம குக்கர் மூடிட்டோம். விசில் மேலே போட்டுக்கலாம். நல்லா பாயில் ஆகட்டும். 4 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் நம்ம சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். கைஸ் இப்போ வந்து எல்லா மாவும் இதே மாதிரி தட்டிக்கலாம். இதே மாதிரி தட்டிக்கலாம். லைஸ் பார்த்தீங்களா? வாங்க கைஸ் இப்போ நம்ம சப்பாத்தி சுடுறதுக்கு தவா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பற்ற வைக்க போகிறோம் ஸ்டவ்வை. இப்போ நம்ம 4 விசில் வந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்து விட்டுறலாம். இப்போ நம்ம சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்ச நேரம் வேகும். இப்போ நம்ம மார்வாடி ஸ்டைலில் சப்பாத்தி செஞ்சுக்கலாம். நல்லா புஃப்னு வரும் பார்த்தீங்களா? சூடாக இருக்கும் போதே நெய் தடவிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் எல்லா பக்கமும். வெட்டிக்கலாம். இப்போ நம்ம தக்காளியை வெட்டிக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வாங்க இப்போ பொட்டேட்டோ கிரேவி செய்யறதுக்கு பொருட்கள் சொல்லிடலாம். சீரகம், கடுகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வேக வச்ச உருளைக்கிழங்க உரிச்சு விட்டுறலாம். நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா? இதே மாதிரி கிரேவிக்காக நம்ம இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கும் உரிச்சாச்சு. இப்போ வந்து கிரேவிக்காக நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம ப்ரௌன் ஆகிற இருக்கும் நல்லா கலக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம். நல்லா வதக்கணும் இதுவும். இப்போ இருக்கிற எல்லா மசாலாவும் உப்பும் போட்டுக்கலாம். நல்லா கலக்கிக்கலாம். இதுவும் இந்த 1/2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இருந்த உருளைக்கிழங்கு நல்லா பிசைஞ்சு தண்ணி ஊற்றி போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணோம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சப்பாத்தி அண்ட் பொட்டேட்டோ கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். செம்மையாக இருக்குது. லைக், ஷேர்